எல்லா தொகுதிகள்லையுமே வந்து இப்போ வாக்குகள் வந்து இப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிரான வாக்குகள் எங்களுக்கு தான் விழுந்திருக்கும்னு எப்படி உறுதியாக சொல்கிறீங்க? நாம் தமிழர் களத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து கடந்த முறை அதிமுக கூட்டணியில் இருந்த ராமதாஸ் அவர்கள் தனியாக நிற்கிறாரு, சசிகலா அவங்க தனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் அந்த வாக்குகள் பிரியாதா? திமுக அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே தாவகாவுக்கு தான் விழுந்திருக்குமா? இல்லை, நான் அதை வந்து அப்படி பிளட்டாக சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது. நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை யார் பேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். முதல்ல இந்த தொகுதிகளுக்கு என்னோட பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நான் திரும்ப நோட் பண்ணிட்டு இருக்க ஒரு பேட்டர்ன் இருக்குது. அது என்னன்னா, யாரெல்லாம் வந்து தாவேக்கா பெருசாக ஃபைட் பண்ணாங்களோ, யார் யாருக்காக அகைன்ஸ்டாக இந்த எதிர்ப்பு அலை வலுவாக இருக்கோ அந்த இடத்துல தான் ஒரு ஹியூஜ் டர்ன் அவுட் இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் இவங்கெல்லாம் வந்து வேற வேற அலையன்ஸில், அந்த தமிழிசை அக்கா வந்து அதிமுக அலையன்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான பாஜக தலைவர், சௌமியா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாமக இருக்கக்கூடிய அதிமுக அலையன்ஸ் இருக்க தலைவர், அதே மாதிரி பிரேமலதா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அலையன்ஸ் தலைவர். இவங்களுக்கு எதிராக அந்த ஹேட்ரேட் திரும்பலை. அந்த ஹேட்ரேட் திமுக தலைவர்களுக்கு எதிராக தான் பெருசாக திரும்பி இருக்கு, நல்லா பார்க்க முடியுது. அது பெருசாக ஒர்க் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது திமுகக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பாளையை தாவேக்கா பெருமளவில் கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸாக சொல்ல முடியும். அட் த சேம் டைம் அது அஇஅதிமுக கேப் பண்ணலன்றதை தான் நான் சொல்ல முடியும். இந்த இடத்துல இந்த தலைவர்களுக்கு எதிராக இவங்க நிற்கும் போது அது கேப் ஆகலை. அப்போ அந்த இடத்துல அதிமுகவால் அதை பேக் பண்ண முடியல, தாவேக்கா அதை பேக் பண்ணியிருக்கு. அதுதான் இந்த ரெண்டுத்துக்குமான ப்ரூஃபாவே நான் சொல்றேன். திரு மதிவாணன், திமுக வாக்குகளை தான் நாங்க பிரிச்சிருக்கோன்றாரு. இல்லை, அது அவங்க நம்பிக்கிட்டு போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுடைய அவங்க விருப்பம், அந்த விருப்பத்தை வந்து நான் மாற்ற முடியாது. ஆனால் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து போன வாட்டி ரெஜிஸ்டர் ஓட்டு பாருங்க, 2,52,844 ரெஜிஸ்டர் ஓட்டு. இந்த வாட்டி வந்து 2,37,836 ஓட்டு. கடந்த முறை வந்து அங்கே வந்து டிஎம்கே, டிஎம்டிகே, காங்கிரஸ் அப்படி மும்முனை போட்டியாக அந்த தொகுதி இருந்தது. அப்போ அது நான் தான் திரும்ப சொல்கிறேன், மும்முனையாக வரும்போது அதோட பர்சன்டேஜ் மாறும், அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இருமுனை போட்டின்னு வரும்போது, மும்முனை போட்டின்னு வரும்போது அதோட கண்டென்ட் மாறும். ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டால் தான் அந்த அரசியல் ஓட்டு கணக்கு புரிஞ்சிக்க முடியும். இல்லை இது வெறும் ஃபிகர் வச்சு வந்து இது சதவீதம் எப்படி இருக்குது இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அரசியல் நம்ம போய் பண்ணோம்னா அதனால் நம்மளால் ஜெயிக்க முடியாது. நம்ம ஒரு நிமிஷத்துக்கு வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம், அந்த நிமிஷத்துக்கு சந்தோஷப்பட்டுக்கலாம், ஆனால் முடிவு நீங்கள் எதிர்பார்க்க மாதிரி இருக்காது. ஒன்று அதே மாதிரி வந்து எல்லா ஓட்டும் எங்களுக்கு தான் வரும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே தான் திரும்ப நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த நைட்டில் ஒரு படத்தில் காமெடியாக வரும் சொல்லுவாங்கள்ல, நான் அம்பானியாவேன்னு ஒரு படத்தில் காமெடியாக. அந்த மாதிரி நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் சொல்லிக்க வேண்டியதான். எங்கே முதலமைச்சராக வருதுன்னா உங்கள் வீட்டில் உட்காந்துன்னு உங்களுக்கு இல்லை, நீங்கள் முதலமைச்சராக முடியுமே தவிர களத்துக்கு நீங்கள் போகணும்னு முடிவு பண்ணிங்கன்னா எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, அந்த ஓட்டர்ஸை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு பண்ணாதான் அரசியல் பண்ண முடியுன்றது தான் என்னுடைய கருத்து.